ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். முழுசாக சந்திரமுகியா மாறின உன் மனைவி கங்காவை பார் அப்படின்ற மாதிரி முழுமையா குடும்ப கட்சியாக மாறிய தேமுதிகவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல வலம் வந்துட்டே இருக்கு. கேப்டன் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இங்க அதாவது குடும்பத்தினரை உள்ள ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வராங்க. அதாவது முழுமையா ஆட்கொண்டது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம ஆக்டிவா இல்லாத டைம்ல இத பார்த்தீங்கன்னா, முதல்ல யாரு ஆக்குபைட் பண்றான்னா, அன்னியார் அவர்கள். பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்றாங்க, ஆக்குபைட் பண்றாங்க. சோ அவங்களுடைய தலையீடு அதிகமா இருக்கிறதுனால, நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, கட்சிய விட்டு வெளியேறுனாங்க. எம்.எல்.ஏக்கள் இருந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, வெளியேறுனாங்க. ஏன்னா, இதுல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்தோட தலையீடு அதிகமா இருக்கு. பின்னாடில இருந்து. அதாவது கேப்டனுக்கு பின்னாடில இருந்து அதிகமா தலையீடு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்தருடைய சகோதரர் எல்.கே. சுதீஷ் அவருடைய தலையீடும் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால, நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, தேமுதிக விட்டு வெளியேறுனாங்க. நீங்க குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, பெரிய 3வது கட்சியா தேமுதிக வலம் வந்தது. அ அதிமுக, திமுக, தேமுதிக அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணுச்சு வந்திருந்தது. இவ்வளவு ஏன் 2011ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவோட விஜயகாந்த் கூட்டணி வச்சு திமுகவையே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இடத்துல உட்கார விடாம தேமுதிக என்ன பண்ணுச்சு எதிர்க்கட்சி தலைவர். சோ வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியெல்லாம் என்ன பண்ணிருக்கு விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு எடுத்திருக்காரு. ஏன் எக்மூர் தொகுதியில எல்லாம் எம்ஜிஆராலே தோக்க முடியாத ஒரு தொகுதி அப்படின்னு பேசப்பட்ட ஒரு தொகுதி. சாதாரண ஒரு சைக்கிள் கடையை வைத்திருந்தவர் நல்ல தம்பி அவர்களை வைத்து என்ன பண்ணாரு விஜயகாந்த் வெற்றியை கண்டுட்டாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசப்பட்டது. சோ இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியெல்லாம் என்ன பண்ணிருக்காரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு கெட்டு குட்டிச்சரா போயிருச்சு அப்படின்னு வெளியில இருந்து புலம்புற அளவுக்கு, அதாவது பழைய தேமுதிக நிர்வாகிகள்லாம் வெளியில இருந்து புலம்புற அளவுக்கு இன்னைக்கு தேமுதிக இடத்துல இருந்து விட்டுட்டாங்க அந்நியார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தேமுதிகவை கழட்டி விட்டுறணும் அப்படின்ற ஒரு நோக்கில் என்ன பண்றாரு செயல்பட்டு இருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் அந்நியார் அவர்கள் அப்படின்றதுதான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா திமுகவை நிறைய குற்றம் சொல்லி பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காராம். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி இங்க நடக்குது. குடும்ப கட்சி போயிட்டு இப்ப தமிழ்நாட்டுல குடும்ப ஆட்சி நடக்குது. அதாவது திமுகவை சொல்றாங்களாம். சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க பையன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பேர வந்துருவாரு. அதுவே தொடர்ச்சியா எல்லாமே வந்துருவாங்க. அதனால பாத்தீங்கன்னா திமுகவை நீங்க வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல ரெடி பண்ணி வச்சிருந்தா, தன்னுடைய கூட்டணியில் இருக்கிற தேமுதிக இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா குடும்பத்துக்குள்ள கட்டுப்பாட்டுல இன்னைக்கு தேமுதிக வந்துருச்சு. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, விஜய பிரபாகர் அதாவது விஜயகாந்தோடைய மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு இளைஞரணி பதவியை கொடுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம கேப்டன் அவர்கள் போட்ட மோதிரத்தை அவர் கையில மாட்டி அவர் என்ன பண்ணிருக்காங்க அடையாளப்படுத்திருக்காங்க. அடுத்த கேப்டன் இளைய கேப்டன் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க பிரகடனப்படுத்திருக்காங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா தேமுதிகலே சில குமுறல்லாம் இருக்கு. என்னப்பா இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்நியார்கள் வந்தாங்க, முழுமையா ஆக்குபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்.கே. சுதீஷ் வந்தாரு. இப்போ விஜய பிரபாகரன் வந்துட்டாரு. அப்ப இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தேமுதிகன்றது குடும்ப கட்சியா மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுகள் இருக்கு தேமுதிகக்குள்ளே. இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்னல முன்னாடி நல்ல தம்பி எக்மூர் தொகுதி முன்னாள் எம்.எல்.ஏ நல்ல தம்பி அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன கட்சியை விட்டு நீக்கிடுங்க இல்லாட்டி நானே என்ன பண்ணிடுவேன் விலகிடுவேன். ஏன்னா அவரு தான் பாத்தீங்கன்னா இளைஞரணி செயலாளராக இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செயற்குழு நடந்தல அதுல என்ன பண்ணிருக்காங்க உயர்மட்ட குழு உறுப்பினரா என்ன பண்ணிருக்காங்க ஒரு போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்டிங்ல இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. நான் எப்பவுமே கேப்டனுடைய தொண்டனா இருந்திருக்கிறேன். தேமுதிகவுடைய விசுவாசியாவே நான் இருந்துக்கிறேன். தயவு செய்து இந்த பதவியிலிருந்து என்ன விலக்கிருங்க இல்லாட்டி நானே
கட்சியை விட்டு என்ன பண்ணிருவேன், வெளியே போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா வந்து என்ன பண்ணியிருக்காரு, பொதுச் செயலாளர் அந்நியாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, கடிதம் ஒண்ணு போட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அப்போ வந்து இங்க வந்து அதாவது அந்நியார் ஏற்கனவே வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விலைக்கு போனாங்க. மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு, எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மாவட்டங்கள்ல தேமுதிக வந்து என்ன பண்ணுது, சதறிடுச்சு. ஏன்னா இவங்களுடைய தலையீடு, இவங்க உள்ள வந்தது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா கேப்டன் இருக்கும் போது ஒரு மாதிரி இருந்தது, இவங்க பிரேமலதா விஜயகாந்த் வரும்போது வேற மாதிரி ஆயிருச்சு தேமுதிக அப்படின்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, வெளியே போனாங்க. இப்போ இது குடும்பத்தின் கட்டுக்குள்ள வந்துருச்சு. பொருளாளர் பதவியை நம்ம எல்கே சுதீஷுக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த், பொருளாளர் யாரு பாத்தீங்கன்னா தன்னுடைய தம்பி, அதே போல இளைஞரணி செயலாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன். சோ முழுக்க வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கட்சி. ஏன்னா இந்த 3 பதவின்றது தேமுதிகல ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்புன்றதுனால இந்த 3மே தன்னுடைய குடும்ப கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்க வச்சிருக்காங்க. அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து எடுக்கிற முடிவுதான், எந்த வித பொதுக்குழு இல்ல, செயற்குழு இல்ல, எதுவுமே இல்லப்பா, இவங்க எடுக்க வேண்டிய இதுதான்ப்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு என்ன பண்ணிருக்காங்க, வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குழப்பமா இருக்கு. சோ இதன் அடிப்படையில நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்காரா, இவங்கள வச்சுக்கின்னு நம்ம திமுகவை கை காட்ட முடியாது. அப்படி நம்ம கை காட்டினா அவங்க நம்மள வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிவர்ஸ் அடிச்சிருவாங்க. உங்க கூட்டணியிலேயே வந்து தேமுதிக அப்படின்ற ஒரு குடும்ப கட்சி இருக்கு அப்படின்னு நம்மள கை காட்டிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களை எப்படியாவது கைட்டி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கிறாங்க. இவங்களால பெருசா ஒரு ஓட் பேங்க் இல்லப்பா, இவங்களை எதுக்கு நம்ம வச்சுட்டு இருக்கணும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி சீட்டு குடுன்னு சொல்லிட்டு நச்சரிக்கிறாங்க. இவங்களை எப்படியாச்சுன்னா ஒரு கழட்டி விடணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தெரிந்தேன். இப்ப அவங்களே என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய கட்சிகளை தன்னுடைய தம்பிக்கும் மகனுக்கும் கொடுத்ததுனால இவங்க கட்சி நம்ம கூட்டணிகளை வேண்டாம். ஏன்னா நம்ம திமுகவை குடும்ப கட்சின்னு காட்டும் பொழுது ஆல்ரெடி நம்ம கூட்டணியில ஒரு கட்சி குடும்ப கட்சி இருக்குதே, அப்படினால இவங்களை வச்சுக்கின்னு நம்ம அவங்களை கை காட்ட முடியாது. அதனால இவங்களை என்ன பண்ணும், கூட்டணியை விட்டு வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கில எடப்பாடி பழனிசாமி போயிட்டதா தகவல் வருது. ஆனா தேமுதிக என்ன நினைக்குதுன்னா, நீங்க என்ன வெளியே அனுப்புறது, நீங்க என்ன வெளியே அனுப்புனீங்கன்னா அடுத்து நாங்க யாரு கிட்ட போவோம்னா பாஜக கதவை தட்டுவோம். அப்படியும் பாஜக கதவை மூடிடுச்சு, எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா இருக்கவே இருக்கு திமுக. எங்களுக்கு பரவாயில்ல 2 சீட்டோ 3 சீட். ஏன்னா நாங்க திமுக கூட்டணிக்கு போறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நாங்க போவோம், பேச்சுவார்த்தை நடத்தின்னு தான் இருந்தோம். ஆனா நாங்க லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணோம், வெளியே உங்க அதிமுக கூட தான் கூட்டணி. அதனால திமுகல தேமுதிக போய் ஐக்கியமாறதுல எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டாங்களாம். சோ எதுவா இருந்தாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி துரத்தி விட்டாலும் பாஜக கிட்ட போய் தஞ்சம் ஆகிறதுக்கு தேமுதிக ரெடியா இருக்கு. பாஜகவும் கதவை சாத்திருச்சுனா, ஏன்னா எடப்பாடியோட நிர்பந்தத்தினால பாஜகவும் கதவை சாத்திருச்சுன்னா திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திமுகவும் கதவை சாத்திருதுப்பா, என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் கூட போடுறதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஏகப்பட்ட பொருத்தம் இருக்கு. எஸ்.ஏ. சந்திரசேகரனுக்கும் விஜயகாந்துக்கும் ஏகப்பட்ட பொருத்தம் இருக்கு. விஜய்க்கும் விஜயகாந்த் கூட நிறைய பொருத்தம்லாம் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து வளர்த்து விடணும் அப்படின்றத விஜயகாந்த் படம்லாம் போய் நடிச்சு கொடுத்திருக்காரு. சோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு உறவு வந்து ரொம்ப பலமாவே இருந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றதா தேமுதிக சைட்ல இருந்து வர தகவல் உறுதிப்படுத்துது. சோ தேமுதிக குடும்ப கட்சியா மாறிடுச்சு, அதனாலே எடப்பாடி பழனிசாமி இவங்களை கூட்டணியில விட்டு கழட்டி விடணும் அப்படின்ற ஒரு நோக்கில் என்ன பண்றாரா இருக்கிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.